எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு தொகுப்பு பார்த்தீங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ஒன்லி பில்ஸ். நம்ம நேற்று வந்து கம்பைன் பில்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் ஒன்லி பில்ஸ். இதில் வந்து மாத்திரைகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஹார்மோன் மட்டும் இருக்கும். இதில் ஈஸ்ட்ரோஜன் காம்போனன்ட் இருக்காது. ஸோ இதை நம்ம ஜென்ரலாக பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா, இது ஈஸ்ட்ரோஜன் யாருக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து தேவைப்படாதோ இல்லை தேவையில்லையோ அவங்களுக்கு நம்ம வந்து கான்ட்ரா இண்டிகேஷனாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு இந்த பிஓபியை வந்து நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா லிவோனார்ஜெஸ்ட்ராலும் நார்ஜெஸ்ட்ரால் அப்படிங்கிற ஒரு தேர்ட் ஜென்ரேஷன் அண்ட் செகண்ட் ஜென்ரேஷன் மெடிசின்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் இது முக்கியமாக பார்த்திங்கன்னா யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே 5 மென்ஸ்ட்ரல் சைக்கிள் லோ ரிஸ்க் பேஷண்ட்ஸ் எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் கொடுக்கலாம். இன்னொன்று ஃபஸ்ட்டு 3 வீக்ஸ் ஆஃப் டெலிவரி இன்னும் இமீடியட்டாக அபார்ஷன் ஆன பிறகு இவங்களுக்கு கொடுக்கலாம். இது என்ன பண்ணோம்னா செர்விக்கல் மியூக்கஸ் திக்காக்கி ஸ்பெர்ம் பென்ட்ரேஷனை அஃபெக்ட் பண்ணும். ஸோ மற்ற ஓவுலேஷன் அஃபெக்ட் பண்ணுற ரேட் வந்து பார்த்திங்கன்னா 60 to 70% தான் இருக்கும். ஸோ இதனுடைய ப்ரைமரி மோடில் தான் அது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இது எல்லாருக்கும் கொடுத்தாலும் சம்டைம்ஸ் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஸ்பியர் சைடு எஃபெக்ட்ஸாக வெயிட் கெயின் வரலாம், மூட் சேஞ்சஸ் இருக்கலாம், அக்னி சேஞ்சஸ் இருக்கலாம், இரகுலர் ப்ளீடிங் லைட்டாக இருக்கலாம். ஸோ இது சப்சிக்வெண்ட்டாக நம்ம 2 days நம்ம இடையில விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம பேக்கப் மெத்தட்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். 48 hours நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுறப்பையும் நம்ம பேக்கப் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணணும். இதனுடைய இன்ஜெக்டபிள் ஃபார்ம்ஸு இம்ப்ளனான் அந்த மாதிரியான டெர்மல் பேச்சஸும் இருக்குது. இதை அடுத்த தொகுப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.